ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இவர் எனக்கு அண்ணன் மாறிங்க. இவர் போன்ற ஒரு வீரரை நான் பார்த்ததில் என் வாழ்க்கையில் இவரை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் இளம் வீரரான சஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் முக்கிய வீரர் குறித்து அவர் மனம் திறந்து பேசியிருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம். அது யார் என்ன எவரை சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சஃப்ராஸ் கான் அவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எதிராக டெஸ்ட் சீரீஸில் லாஸ்ட் இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நல்லா பண்ணாருங்க, சூப்பராக அதிரடியாக ஆடி நிறைய பேரோட அவங்களுடைய கவனத்தை ஈர்த்தார். நிறைய செலெக்ஷன் இவங்க கண்டிப்பாக அடுத்த தொடரில் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நல்ல பேட்டிங் ஆடினார். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸ்லேயும் தேர்வாயிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணிக்கோசரம் எனக்கு நிறைய மேட்ச் விளையாடணும்னு ஆசை இருக்குது. அதே போல் நான் ரோஹித் சர்மாவை என்றைக்கு நான் மறக்க மாட்டேன். அவர் எனக்கு அண்ணன் போல். கண்டிப்பாக ஒரு சீனியர் பிளேயர் இருக்கிற திமிரு அவர்கிட்ட இருக்காது. அவர் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். நான் எந்த டைமில் வேணால் அவர்கிட்ட பேசுவேன். எனக்கு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுவார் என்கிட்ட. எனக்கு அவர் அடுத்த குரு அவர் தான். அவரோட பேட்டிங்கை நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் பர்சனலாகவும் இல்லை கிரிக்கெட் ரீதியாகவும் என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் கண்டிப்பாக அவர்கிட்ட நான் மனம் விட்டு பேசியிருக்கேன். அதனால் நான் அவர் அண்ணனாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஃப்ராஸ் கான் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா குறித்து பேசியிருக்காப்புல. ஆமாங்க, ரோஹித் சர்மா அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். என்னதான் சீனியர் பிளேயராக இருந்தாலும் டீம் பிளேயரை கரெக்டாக வழி நடத்துவார். நீங்கள் இங்கிலாந்து சீரீஸில் பார்த்துருப்பீங்க, சஃப்ராஸ் கான் பேட்ஸ்மேன் கிட்ட நின்று இருப்பார். அப்போது ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டார் சஃப்ராஸ் கான். அப்போ இவர் என்ன சொன்னார், மேட்சை நிறுத்திட்டு ஹெல்மெட் போட்டு கிட்ட நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஃப்ராஸ் கானை சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேப்டன் சொல்லலாங்க. நீங்கள் சொல்லலாம் நம்ம விராட் கோலி நல்ல கேப்டன், தோனி நல்ல கேப்டன். தோனியும் நல்ல கேப்டன் தான், விராட் கோலி நல்ல கேப்டன். என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஒரு நல்ல கேப்டன்ஷிப் தான் பண்ணிகிட்டு இருக்காரு இது வரைக்கும் சொல்லலாம். ஏன்னா T20 உலகக்கோப்பை அடிச்சிருக்காரு, நிறைய டெஸ்ட் மேட்ச் ஃபைனல் கூட்டு போயிருக்காரு. அதனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஒரு நல்ல கேப்டன் தான். அவரை நிறைய பேர் பிடிக்கும், எனக்கும் அவர் பிடிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அதனால் அடுத்த வார டெஸ்ட் சீரீஸ் பங்களாதேஷ் எதிரான டெஸ்ட் சீரீஸை கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். அதை தொடர்ந்து நியூசிலாண்டு கூட அடுத்த மாதம் 16ஆம் தேதி அது ஒரு 3 மேட்ச் வருது டெஸ்ட் மேட்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட. அதனால் கண்டினியூவாக டெஸ்ட் மேட்ச் வந்துட்டுருக்கு, சீரீஸ் வந்துட்டுருக்கனால கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது, நிறைய ஒர்க் லோடு மாரி ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் கண்டிப்பாக. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பங்களாதேஷ் சீரீஸை எந்த மாதிரி அணுகுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி தாங்க பார்க்குறோம். நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா குறித்து சஃப்ராஸ் கான் இந்தமாரி பேசியிருக்காரு, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு ரோஹித் சர்மா பிடிக்குமா? மறக்காமல் கமெண்டில் ரோஹித் சர்மா போட்டு ஒரு ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. எத்தனை பேரில் ரோஹித் சர்மா பிடிக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.